இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய 3 கேஸ்கெட்ஸ் அப்படின்ற சம்மரி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ரொம்ப ஒரு அழகான கதை. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின த மர்ச்சன்ட் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்டோரி, சரியா? ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் நம்ம எடுத்து சம்மதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்டைலில் நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், சரியா? ஸோ இது ஸ்ட்ரெயிட் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டோரியோட கதை களம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஒரு ஓவர் வியூ மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். சிம்பிள் என்னன்னா, போர்ச்சியா அப்படின்றது நம்ம ஸ்டோரியோட ஒரு ஹீரோயின், பசானியோ அப்படிங்கிறது நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அது எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் ட்விஸ்ட்டு. போர்ச்சியா அப்படிங்கிறது பெல்மாண்ட் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே வந்து மார்க்கஸ் அப்படின்ற ஒரு பணக்காரங்க இருக்காங்க. நிறைய எஸ்டேட்லாம் சொந்தமாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரே வாரிசு வந்து நம்மளோட போர்ச்சியா தான், சரியா? ஸோ இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ரொம்ப லக்கி. ஏன்னா நிறைய விதமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்களும் ஆக போகிறாங்க. ஸோ இதுதான் நம்ம போர்ச்சியோட ஓவர் வியூ. இப்போது பனாசியோ பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது யார் அப்படின்னா ஆண்டனியோ அப்படின்ற இந்த மர்ச்சன்ட் ஆஃப் ஃபினான்ஸில் ஒரு கேரக்டர் வரும். அது இப்போதைக்கு இந்த ஸ்டோரியில் நமக்கு தேவை கிடையாது. அந்த ஆண்டனியோட ஃப்ரெண்டு தான் பனாசியோ அப்படிங்கிறது. இவர் வந்து ரொம்ப ரிச் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே நிறைய கடனுடன் வாங்கி தான் வந்து இந்த ஊருக்கு வந்து வந்திருப்பாங்க. இந்த ஊருக்கு வந்து நம்ம போர்ஷியா பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. எப்படியாவது இதில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வராங்க. ஸோ போர்ஷியாவுக்கு வந்து ஒரு சுயம்பரம் மாதிரி ஒன்று வந்து நடத்துது, சரியா? ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு தான் வந்து கதை. அந்த சுயம்பரம்ல எப்படி மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறாங்க, நம்ம நிறையா படங்களில் நாடகங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கதை. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? பெல்மண்டோட ஒரே வாரிசு நம்மளோட போர்ச்சியா. ஸோ அவளோட அப்பா மார்க்கஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு உயில் ஒன்று வந்து எழுதி வைக்கிறாங்க. வில் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி ஆசை ஒன்று வந்து எழுதி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, போர்ச்சியாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க வந்து ரொம்ப வெல்த்தை பார்த்து ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது வரக்கூடாது. அவளோட மனசை உண்மையாக நேசிக்கிறவங்க மட்டும்தான் வரணும். அண்ட் புத்திசாலியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்கள அப்பாவோட நினைப்பு. இது யூஸ்வலாக எல்லாரும் அப்பாவோட நினைப்பு தான். அதே மாதிரி அந்த போர்ச்சியாவோட அப்பாவும் அப்படி நினச்சிருக்காங்க. ஸோ என்ன அந்த உயிரில் என்ன எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 பெட்டிகள் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ 3 கேஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்கட் அப்படின்னா பெட்டி, சரியா? அந்த பெட்டியை வந்து ஒன்று வந்து தங்கத்தால் செய்யப்படுது, 2வது வந்து சில்வரால் செய்யப்படுது, 3வது வந்து லெட், அதாவது ஈயம், தங்கம், வெள்ளி, ஈயம், இந்த 3 வகையான மெட்டீரியலால் 3 விதமான கேஸ்கட் வந்து செய்கிறாங்க. அந்த பாக்ஸ்க்கு மேலே வந்து கல்வெட்டும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சரியா? இந்த 3 பாக்ஸில் ஏதோ ஒரு பாக்ஸில் வந்து நம்ம போர்ச்சியாவோட புகைப்படம் வந்து இருக்குது. அந்த பாக்ஸை யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ, அந்த புகைப்படத்தை எடுக்கிறாங்களோ, அவங்க தான் நம்ம போர்ச்சியாவை கல்யாணம் பண்ணிக்க தகுதியானவங்க. அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு உயிரை எழுதி வச்சுட்டு அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு இறந்தும் போயிட்டாரு. அண்ட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, யாராவது டக்குன்னு வந்து கரெக்டான பாக்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிட முடியாதுல்ல. இன்கேஸ் யாராவது அந்த தப்பான பாக்ஸை யாராவது சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருபோதும் அவங்க வந்து போர்ச்சியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பே வந்து மனசில் இருக்கக்கூடாது. அவங்க வந்து பெல்மண்ட் நகரத்தை விட்டுட்டு உடனே வெளியேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டையும் வந்து நம்மளோட அப்பா வந்து வச்சுருந்தார். ஏன் இப்படியாப்பா ஒரு பொண்ணை மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுவ பொண்ணுக்கு அப்படின்னு பார்த்தா, இது எதுக்காக காரணம் அப்படின்னா, ஒரு புத்திசாலி மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கேரக்டர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்ச பெட்டிகளை வந்து அவங்க அப்பா வந்து வடிவமைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போர்ச்சியா வந்து அவங்க அப்பா மேலே ரொம்ப ஒரு மரியாதையான ஒரு பொண்ணு தான். ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இவளுக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளையை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்படிலாம் பண்ணாமல் இல்லை, அப்பாவோட கடைசி ஆசையும் நிறைவேறணும், நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களும் வரணும் அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பொண்ணு தான் நம்மளோட போர்ச்சியா. அதனால தான் அப்பாவோட உயிருக்கு அவங்க இறந்த பிறகுமே வந்து மதிப்பு கொடுத்து யார் இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறாங்களோ, கரெக்டான பெட்டியை பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்களோ, அவங்க தான் தனக்கு வந்து கணவனாக வரணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க, சரியா? ஸோ இதுதான் சீன், இதுதான் கதைக்களம். முன்னாடி படிக்க போகிறது. இப்போ வந்து சீன்ஸ் எல்லாமே நடக்க போகுது, சரியா? இப்போ ஆக்ட் 1. இந்த சுயம்பரத்துக்கு மொராக்கோ அப்படின்ற நாட்டை சார்ந்த ஒரு இளவரசர் பிரின்ஸ் வந்து ஹாலுக்குள்ளே வந்து என்டர் ஆகுறாரு. ஸோ இவர் வந்து ரொம்ப வெல்த்தியான பர்சன். ஸோ ஒரு வெல்த்தியான பர்சன், இளவரசர் வந்து தனியாக வருவாங்க. ஸோ அவங்க பின்னாடி ஒரு 3-4 ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நல்லா ஒயிட் ட்ரெஸ்ஸில் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் போர்ச்சியா இருக்காங்க, நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் இருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ச்சியாவோட ஃப்ரெண்டான நிரீசா அவங்க இருக்காங்க. அண்ட் ட்ரெயின்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ட்ரெயின்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா,
ஒரு பணக்காரங்க மத்தியில் இவங்க 2 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட அட்டெண்டன்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா? சர்வன்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவங்க நிறைய பேர் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க. ஏன்னா இந்த இளவரசர் இந்த 3 பெட்டிகளில் ஏதோ ஒரு பெட்டியை தேர்ந்தெடுக்க போறார். மேபி கரெக்டான பெட்டியை தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னா அவர் கூட போர்ஷியாவோட ஹஸ்பண்டாக வந்து மாறிடலாம். ஸோ எல்லா மக்களும் வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஸோ மொரக்காவோட பிரின்ஸ் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பிளாக் டார்க் ஸ்கின்னாக இருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து என்னை வந்து டிஸ்லைக் வந்து பண்ணிடக்கூடாது, வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிடக்கூடாது. எதை பார்த்து? என்னோட ஸ்கின் கலரை பார்த்து. ஏன்னா நான் வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் தான் இந்த சுட்டெரிக்கும் வெயில், அதாவது ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டில் தான் நான் வந்து பிறந்து வளர்ந்தேன். ஸோ அதனால் என்னோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப டேர்ன் ஆகி ரொம்ப டார்க்காக வந்து இருக்குது. ஸோ என்னோட ஸ்கின் கலரை வச்சு நீ வந்து நிராகரிக்கக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இவரை பற்றி இவரே வந்து சொல்கிறாங்க, இவரோட முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப துணிச்சலாக இருக்குமா, அங்கே இருக்கக்கூடிய ஆம்பளைங்களுக்கு எல்லாமே இவர் பார்த்தா ஒரு பயம் அப்படின்றது இருக்குமா, அதனாலேயே அந்த மொராக்கோவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இவர் மீது ஒரு அதிகமான காதல், ஒரு லவ் வந்து வச்சிருக்கிறதா இவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஸ்கின்காக நான் வந்து எதையுமே வந்து மாற்றிக்க மாட்டேன். ஸோ என்னோட ஸ்கின்னை வந்து ப்ரிஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீ வேண்டாம் வேணும் அப்படின்ற மாதிரி நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து வைக்கிறார் நம்ம இளவரசர். அதுக்கு போர்ஷியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வச்சு சூஸ் பண்ணும்போது லுக்ஸை மட்டும் வச்சு வந்து நான் பார்க்க மாட்டேன், என்னோட கேரக்டர், அவங்களோட கேரக்டரும் முக்கியம். அதுக்காக தான் எங்கள் அப்பாவும் இதே மாதிரி ஒரு நிறையா இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, ரூல்ஸ். ஓகே, அந்த டாஸ்க் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ லுக்ஸ் மட்டும் வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை அப்படின்றது நம்மளோட போர்ஷியா ரொம்ப பொறுப்பான பொண்ணு இல்லையா? ஸோ இது மாதிரி லுக்ஸ் மட்டும் வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த கேமில் நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லாட்ரி மாதிரி தான். ஓகே, சான்சஸ் வந்து வின் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, லாஸ் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வின் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு என்ன இது பண்ணணுமோ நீங்கள் வந்து ப்ரொசீட் வந்து பண்ணிக்கோங்க, உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது எனக்கு கிடையாது, அப்பா வச்சுருந்தா இந்த கேஸ்கெட்ஸில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட பிரின்ஸும் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஸ்வாட் மேலே சத்தியம் கண்டிப்பாக நான் வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, வால் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் வந்து அந்த ஷாஃபின்னு சொல்லுவாங்க, ஷான் ஆஃப் பெர்ஷியா, அதாவது இன்னொரு ஒரு பெர்ஷியன் பிரின்ஸை வந்து கொலை பண்ணியிருக்காங்களாம். கொலைன்னா என்னது, போர் நடக்கும் அங்கே வந்து. கொலை அப்படிங்கும்போது தப்பானது கிடையாது, போர் நடக்கும். ஆனால் போரில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த டர்க்கிஷ் சுல்தானை எதிர்த்து 3 தடவை பேட்டல்லையுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப பிரேவ் மேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கரேஜஸாக நம்மளோட மொரக்காவோட இளவரசஸ் வந்து சொல்லிட்டு வராங்க. இப்போ போர்ஷியா வந்து இவரை வந்து வார்னும் பண்ணுறாங்க, இப்போ இன்கேஸ் நீங்கள் தப்பான ஏதாவது பெட்டியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, வேறு வழியிலையாவது எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணுன்ற நினைப்பு நீங்கள் ஒருபோதும் வந்து மனசில் வந்து வச்சுக்கக்கூடாது. அதை வந்து அப்பாவோட மெயின் ரூல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம பிரின்ஸை வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் வந்து வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ பிரின்ஸை வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ பிரின்ஸுக்கு முன்னாடி 3 கேஸ்கெட்ஸ் வந்து காண்பிக்கப்படுது. ஒன்று தங்கத்தால் ஆனது, ஒன்று வெள்ளியினால் ஆனது, ஒன்று வந்து லெட்டால் ஆனது, ஈயத்தினால் ஆனது. ஸோ அது மேலே அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கல்வெட்டு அதில் தான் இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றா இது பண்ணி படித்து பார்க்குறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டில் வந்து வச்சாச்சு. முதல்ல நம்மளோட மொராக்கோவோட இளவரசர் போயிட்டு அந்த லெட் இருக்கு இல்லையா, ஈயம், அதோட பெட்டிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அது மேலே கல்வெட்டு இருக்குது, இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, he who choose me must give up and risk all that he has. என்னை தேர்ந்தெடுப்பவர் தன்னிடம் உள்ள அனைத்தையும் விட்டுட்டு அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கணும், எல்லாத்துலேயுமே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ பிரின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஓ ரிஸ்கா, இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எடுத்து நான் அந்த பெட்டியை திறந்தேன் அப்படின்னா எனக்கு பிக் ரிவார்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் யோசிச்சு பாருங்க, இளவரசர், ஒரு நாட்டுக்கே இளவரசர், ஃபியூச்சர் ராஜா, இவர் எப்படி ஒரு ஈயத்தை போய் தேர்ந்தெடுப்பார்? எப்பவுமே அந்த ரிஸ்க்குக்காக வந்து ஒரு வேர்த்லெஸ்ஸான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டார் இல்லையா? ஒரு பணக்காரங்களோட ஆட்டிடியூடே அதான் இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ ஒரு வேர்த்லெஸ்ஸான ஒரு பொருளை எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து நான் ஏன் ஓப்பன் பண்ணணும்? லெட், வெறும் ஈயம் தான், கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, லெட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப தரைக்குறைவானதான். இதில் போய் எப்படி போய் வச்சுருப்பாங்க போர்ட்ரேட்டை, ஃபோட்டோவை அப்படின்ற மாதிரிலாம் வச்சுட்டு அது வேண்டாம் அப்படின்ட்டுன்னு பக்கத்தில் இருக்க சில்வர் கேஸ்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே வாக்கியம் எழுதியிருக்கு. என்ன வாக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். he who chooses me will get as much as he deserves. என்னை தேர்ந்தெடுப்பவர் தகுதியுள்ள அளவுக்கு பெறுவர். என்ன செலக்ட் பண்ணுறாங்க, அந்த வெள்ளி பாக்ஸை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா
அவங்களுக்கு எவ்வளோ தகுதி இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரிவார்ட் வந்து பெறுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்கான். ஸோ பிரின்ஸ் வந்து இவர் தன்னைத்தானே ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து கண்டிப்பாக இந்த 3 இதுவுமே வந்து அவர் அச்சீவ் பண்ணுறதுக்கு டிசர்வ் தான் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு நாட்டோட இளவரசர். சரியா? ஸோ ஆனால் போர்ஷியாவை வின் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இந்த இதில் வந்து வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதை வந்து சப்போஸ் நான் இதை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னா போர்ஷியா வந்து நம்மள வந்து குறைச்சி மதிப்பிடுவாளே, பக்கத்தில் தங்கம் இருக்குது எதுக்கு சில்வரை போய் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுவான் நம்மள அப்படின்ட்டுன்னு அந்த பாக்ஸையும் வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் உள்ள பாக்ஸ்க்கு கோல்டன் கேஸ்கேட் அந்த தங்கப்பெட்டிக்கு பக்கத்தில் போகிறாரு. அது மேலே இருக்கக்கூடிய கல்வெட்டை படிக்கிறாங்க. அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, he who chooses me will get what many men desire. அதாவது என்னை தேர்ந்தெடுப்பவர் பல ஆண்கள் விரும்புவதை பெறுவர். நிறைய ஆண்கள் வந்து எதை ஆசைப்படுறாங்களோ அதை வந்து பெறுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்கு. ஸோ இவர் யோசிக்கிறார், போர்ஷியா தான் இந்த என்டையர் வேர்ல்டுலேயே எல்லா ஆண்களாலும் விரும்பக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நினைப்பு. அதனால கண்டிப்பாக அவரோட அப்பா வந்து இந்த பாக்ஸில் தான் போர்ஷியாவோட படத்தை வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா பாய்ஸுக்குமே பிடிக்கும்னா கேர்ள்ஸ் தானே, ஸோ இந்த பாக்ஸ் தான் வச்சிருப்பாங்க அப்படின்ட்டுன்னு இதை ஓப்பன் பண்ண போகிறேன், நான் இந்த பாக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த பாக்ஸோட கீயை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ கீயை பிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் மிகப்பெரிய ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தா உள்ளே இருந்தது என்னன்னா ஒரு மண்டை ஓடு இருந்துச்சு. அந்த மண்டை ஓட்டோட கண்ணில் மண்டை ஓட்டோட கண் பகுதியில் வந்து ஒரு மெசேஜ், ஒரு லெட்டர் மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, எல்லாம் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. நிறைய ஆண்கள் வந்து வெளிப்புற தோற்றத்தை வச்சு அவங்களோட வாழ்க்கையை வந்து இழந்துடுறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு உருவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அழகு இது எல்லாமே ஒரு காலம் வரைக்குமா, நமக்குமே அப்படிதான் இல்லையா? அந்த தோல், இந்த அழகு, இளமை எல்லாமே ஒரு வயசு வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறமா நம்மள வந்து வாழ்க்கையில நிறைய பேருக்கு முன்னிறுத்துறது எதுன்னு பார்த்தா அழகு கிடையாது, நம்மளோட கேரக்டர் தான் முன்னிறுத்தோம். ஸோ நிறைய ஆண்கள் வந்து வெளிப்புற தோற்றத்தை வச்சு அவங்களோட வாழ்க்கையை வந்து கிவ் அப் பண்ணது உண்டு. அதனால தான் கல்வெட்டுக்களில் வந்து இந்த தங்க கல்வெட்டுக்களில் புழுக்களை தவிர வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நீ வந்து தைரியமான மனுஷங்க தான், மீன்ஸ் அது எல்லாமே அதில் வந்து எழுதியிருக்கு, நீங்கள் வந்து தைரியமான மனுஷங்க தான், ஆனாலுமே புத்திசாலி அப்படிங்கிறது இல்லை. உங்களோட உடம்பு இளைஞர்களுக்கான தோற்றமாக இருந்தாலுமே உங்களோட மனசு வந்து ஒரு வயதானவங்களோட மைண்ட் செட்டாக தான் இருந்திருக்கு. அதனால தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. சாரி, பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். சாரி, பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம்லாம் கிடையாதுல்ல, ஒரு சான்ஸ் தானே. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேர்வெல், நீங்கள் வந்து போர்ஷியாவை மேரேஜ் பண்ணக்கூடிய அட்டம்ப்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதை படித்து பார்த்துமே பிரின்ஸ் கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க. சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு லீவ் ஆயிடுறாங்க. ஓகேவா? இப்போ மொராக்கோ பிரின்சஸோட சாப்டர் க்ளோஸ். இப்போ போர்ஷியா வந்து அடுத்த ஒரு இளவரசருக்காகவோ யாருக்காகவோ வந்து அந்த சுயம்பரத்தில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வரப்போது யாருது அப்படின்னு பார்த்தா அரகனோட பிரின்ஸ் இவங்க வந்து வராங்க. ஸோ அவங்க வந்து இதாகிறாங்க. அப்படின்னு போர்ஷியா வந்து அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த மாதிரிலாம் டாஸ்க்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க, கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க. நம்மளோட அரகனோட அரசரும் வந்து இளவரசருமே வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. இந்த இளவரசர் வந்து 3 சத்தியங்கள் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நான் எந்த ஒரு கேஸ்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறனோ அதை பற்றி நான் யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப கேடிங்க இல்லையா? நீங்கள் கூட நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, வெளியே போய் சொல்லிட்டா அடுத்த வர பர்சன் வந்து கண்டிப்பாக நான் இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து பண்ணிடுறது. ஸோ நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்னது நான் ஓப்பன் பண்ணதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத. நான் ஒருவேளை தப்பான கேஸ்கெட் வந்து சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மீன்ஸ் நான் வந்து எதுவுமே ஆர்கியூ பண்ண மாட்டேன், இல்லை எனக்கு இன்னொரு சான்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க மாட்டேன். ஸோ தப்பானதை நான் எடுத்துட்டாலும் நான் வந்து இமீடியட்டாக இந்த இடத்த விட்டு போயிடுவேன், நான் என்னோட தோல்வியை ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு 3 ப்ராசஸ் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இவரை பண்ணிவிட்டு இவர் முன்னாடி அந்த 3 பெட்டிகள் வைக்கப்படுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு வேர்ட்ஸ் எல்லாமே வந்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த லெட் கிட்ட வந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிடுறாங்க. படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது பெருசு கிடையாது, ஆனால் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயமே அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோல்டு கிட்ட, அந்த கோல்டு பாக்ஸ் கிட்ட போகிறாங்க. ஸோ போகும்போது பல ஆண்கள் அப்படின்னு குறிக்குது இல்லையா, இல்லை மெனி அப்படிங்கிறது ரெஃபர் வந்து நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த ஃபூல்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அப்பியரன்ஸஸை வச்சு வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இது சூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ட்ரிக்கியாக யூஸ் பண்ணி இந்த கோல்டில் வந்து கண்டிப்பாக அவளோட படத்தை வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் கோல்டும் வேண்டாம், லெட்டு பார்க்குறதுக்கு அழகாக இல்லை, அதனால் போர்ஷியாவோட படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கோல்டு வந்து நம்மளை ட்ரிக்கியாக மாட்டி விடுறதுக்கு இது மாதிரி வந்து வச்சுருக்காங்க
நிறைய ஆம்பளைங்களுக்கு எது பிடிக்குமோ அது உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுவுமே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அப்படின்ட்டுன்னு அந்த சில்வர் கேஸ்கெட் கிட்ட போயிட்டு ஓகே நான் இதான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வேர்டிங்லாம் படித்து பார்க்குறாங்க. வந்து அக்செப்ட் பண்ணுற விதமாக தான் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விதியை வந்து யாராலையும் ஏமாற்ற முடியாது. அதிர்ஷ்டம் மட்டும் வந்து வாழ்க்கைக்கு வந்து போதாது. அதுக்கு வந்து நல்ல முயற்சி அப்படிங்கிறத பண்ணணும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, இந்த அஃபிஷியல் ஒரு பொசிஷன்ஸ், ஹானர் இது எல்லாமே வந்து மெரிட்டால வந்து கிடைக்கணும். ஒரு நல்ல பேரால வந்து நம்ம வந்து கிடைக்கணும். அதை கரப்ஷன் பண்ணி வாங்க முடியாது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து நமக்கு டிசர்வா இருக்கும் அப்படின்றத நம்புறாரு இவரு. ஸோ வந்து சில்வர் கேஸ்கெட்டை நான் சூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த கீயை கொடுங்க அன்லாக் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கீ வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ உள்ளே பார்த்தா என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபூலிஷ் லுக்கிங் பிக்சர் வந்து இருந்துச்சு. அது கையில் வந்து ஒரு மெசேஜும் இருந்தது. அந்த மெசேஜில் வந்து படித்து பார்க்குறாங்க. ஸோ இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அந்த சில்வர் செட் தயாரிச்சுட்டு 7 தடவை வந்து ஃபயர் டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த சில்வர் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு. ஸோ ஒருபோதுமே அந்த தவறான தேர்வு செய்யாத தீர்ப்பு வந்து பல சோதனைகளை வந்து தாங்கும் இந்த மாதிரி வந்து எழுதியிருந்தாங்க. நிறைய பீப்புள் வந்து இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷனே அவங்க மிரரில் பார்த்து கிஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படின்னா அந்த மகிழ்ச்சியை வந்து நிழலில் மட்டும் தான் தேடுவாங்க. ஒரு உண்மையை வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இடங்கள்ல எல்லாமே நிறைய இருக்கிறவங்க அந்த சில்வர் அந்த மணி ஒரு போலியான ஒரு விஷயத்த பின்னாடி தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சில்வர் கேஸ்கெட்டை தேர்ந்தெடுக்கிறவங்க ஒரு ஃபூலிஷ் தனமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து வாசகங்கள் எல்லாமே எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்து இந்த அரகனோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறாரு. சரி அவ்வளோதான் வந்தது வரைக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம போர்ஷியாவுக்கு வந்து குட் பை சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க நான் மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆர்குமெண்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ குட் பை சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போனே கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட்லாம் வந்துட்டு போர்ஷியாக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மாதிரி வீன்ஸ்லேருந்து ஒரு யங் மேன் வந்து வந்திருக்காங்க. பட் ஆனால் அவர் ஒரு மெசேஜாக தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காரு. ரொம்ப அன்பானவராக இருக்காது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதையாக நடந்திருக்காரு. அப்படி ஒரு பழக்கம் வழக்கம்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பர்சனை பற்றி யார் நம்மளோட பசானியோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கு இப்படி இருக்கு சூப்பராக இருக்கார் எப்படிலாம் மரியாதை கொடுக்குறாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சர்வன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போர்ஷியாக்கு வந்து பனாசியோவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்துகிட்டே இருக்குது. சரி நீங்கள் அந்த பர்சனை பற்றி ஸ்டாப் பண்ணுறத புகழ்றத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போர்ஷியா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல நிரீசா, ஸோ இவங்களை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு அந்த மெசேஞ்சர் எப்படியாவது போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. பார்த்ததுமே நம்மளோட போர்ஷியாக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது. நம்மளோட ஃப்ரெண்டுமே என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது வந்து பசானியோ தான் நம்மளோட போர்ஷியா வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்களாம். ஸோ இப்போது ஆக்ட் 3 இது வந்து கடைசி ஆக்ட். ஸோ அந்த ஹால்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா போர்ஷியா அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்காங்க. ஸோ நம்மளோட பசானியோ வந்து உள்ளே வந்து வராங்க. நம்ம போர்ஷியாவுக்கு வந்து என்ன அப்படின்னா பசானியோ வந்து எப்படியாவது வின் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேசுகிறாங்க தனியாக கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து 1 நாள் 2 நாள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தப்பான இதை ஏதாவது சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற பயமாக இருக்குது. அண்ட் இல்லைனா நீங்கள் என் கூட ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் வந்து என் கூட தங்கி இருக்கும்போது நான் ஏதாவது சரியான பாக்ஸ் அப்படின்றத சமயம் பார்த்து நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா உங்களை லைஃப்பில் வந்து என்னை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் வந்து விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறா. இன்னொருத்தவங்களா இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக ஓகே நமக்கு பாக்ஸே அவளே சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ வச்சு அவர் எப்படி அவர் தாழ்ந்து போக மாட்டார் இல்லையா. இல்லை நீ என்னை சூஸ் பண்ண விட நீ எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக எனக்கு வந்து அதிர்ஷ்டத்து மேலேயும் நம்பிக்கை இருக்குது. என்னோட அந்த ஏமாத்துறது குணம்லாம் எனக்கு அப்படிங்கிறது கிடையாது. நேர்மையான முறையில் அதிர்ஷ்டத்தையே நம்பி நான் வந்து இறங்க போகிறேன். கண்டிப்பாக நான் வந்து உன்னை கரம் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில டைலாக்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் நேரத்தை கடத்த பேசிகிட்டு இருக்காயோ எப்படியாவது கரெக்டான பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சணுமே அப்படின்ட்டு இல்லை என் மேலே நம்பிக்கை கண்டிப்பாக நான் கரெக்டான பாக்ஸ் தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இவளுக்கு வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் இதாக இருந்தாலுமே ஒரு பக்கம் பயமாகவும் தான் இருக்குது. ஸோ இவ என்ன சொல்லிடுறான்னா அவன் வந்து சூஸ் பண்ணும்போது நம்மளோட பசானியோ வந்து சூஸ் பண்ணும்போது அந்த பாக்ஸை வந்து எதுன்னு சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எனக்கு பாட்டு போட்டு விடுங்க. இந்த பாட்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ஓகே அவன் வின் பண்ணிட்டானா ஓகே. சப்போஸ் இன்கேஸ் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி என்னோட கடைசி ஆயிடுச்சு ஒரு பாட்டை கேட்டுகிட்டே நான் வந்து இறந்து போயிடுவேன். என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவர் மேலே வந்து அன்பு வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பசானியோ முன்னாடி அந்த 3 கேஸ்கெட் வந்து வைக்கப்படுது. ஸோ இவர் ஒவ்வொன்றா பார்க்குறாரு யோசிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுகிறாங்க ஏன்னா அவங்க நிறையா பேசலாம் சரியா. ஸோ இவங்களோட இது எல்லாமே
சிந்தனைகள், வேர்ட்ஸ் எல்லாமே வந்து முன்ன வந்து எடுத்து வைக்கலாம் எல்லாரும் முன்னாடியும். ஸோ அப்பியரன்ஸஸ் வச்சு நம்ம கேஸ்கெட் வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா இந்த அப்பியரன்ஸஸ் ஆஃப் த கேஸ்கெட் வந்து டிசெப்டிவ், ஏமாற்றக்கூடும் நம்மள. இந்த ஹோல் என்டையர் வேர்ல்டுமே இந்த ஃபேண்டசி அப்பியரன்ஸஸால ட்ரிக்கியால மூடப்பட்டிருக்கு. ஒரு நீதிமன்றத்துல ஒரு வாதம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாதத்துல எவ்வளோ ஒரு ஊழல் வந்து நிறைந்திருந்தாலுமே, திறமையாலயும், நல்ல ஒரு நேர்த்தியாகவும் அந்த வாதத்த முன்வச்சோம் அப்படின்னா, அந்த ஊழல மறுக்க கூட முடியுமாம். அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிருவாங்களாம். அது மாதிரி தான் நெறைய கோழைகள் வந்து அவங்க ரொம்பவே டிஸ்லாயல் ஹார்ட்டா இருந்தாலுமே, அவங்க அப்பியரன்ஸஸ் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கடவுள் மாதிரி இந்த ஹெர்குலஸ் அப்படிங்கிறது கடவுள், மார்ஸ் அப்படிங்கிறது கடவுள் எல்லாமே அந்த ஊர்ல. நம்ம முருகர் பிள்ளையார் சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த ஊர்ல வந்து ஹெர்குலஸ் அப்படிங்கிறதுலாம் காடோட பேர். ஸோ காட் ஆஃப் த வார் மாதிரி இருப்பாங்க. ஆனா பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப கோழையா நிஜமாவே கோழையா இருப்பாங்க. ஆனா கடவுள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. அது ஸோ அப்பியரன்ஸஸ் வச்சு நம்ம எதையுமே வந்து டிசைட் பண்ண முடியாது. ஈவன் பியூட்டிய கூட நம்ம வந்து அதோட வெயிட் வச்சு பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன் ஃபார்ம் ஆஃப் காஸ்மெட்டிக். இப்ப பாருங்களேன். ஒண்ணும் இல்ல. ஒரு கேர்ள் இப்ப கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கும், ஒரு ரியலா பார்க்கறதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃபரன்ஸஸ் இருக்கு இல்லையா? ஆளே அடையாளம் தெரியாத மாரி மாத்திர்றாங்க இப்ப இருக்கக்கூடிய பிரைட்ஸ் எல்லாமே. ஸோ காஸ்மெட்டிக் அப்படின்ற பேர்ல பியூட்டி கூட விலை குடுத்து வாங்கக்கூடிய தருணத்துல தான் இருக்கு இப்போ இது. ஸோ அப்பியரன்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான கடலுக்குள்ள அலைக்கிற ஒரு கரை மாதிரியானது. இத நம்பி நம்ம வந்து பின்னாடி போயிறவே கூடாது. இதுல நெறைய ட்ரிக்கினஸ் வந்து நம்மள வந்து பின்னோக்கி நமக்கு இது பண்ணக்கூடும். ஸோ நான் கோல்ட வந்து தொறக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். ஸோ இது கேட்டதுமே நம்மளோட போர்ஷியா பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு ஒரு பெருமூச்சு விடுற, அப்பாடா நல்ல வேளை இவன் இது எடுக்கல அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறமா நம்மளோட வந்து ஹீரோ வந்து சில்வர் நோக்கி போறாங்க. ஸோ இப்ப என்ன சொல்றாங்க, வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு இது ஒரு வெளிரான ஒரு உலோகம். ஸோ நெறைய மக்கள் வந்து தன்னைத்தானே இந்த கரன்சிய முன்னோக்கி மட்டும் தான் இது வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இல்ல எந்த ஒரு கலர் எதுவுமே கிடையாது. ஒரு வெளிர் உலோகம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நான் வந்து இத சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் பெருமூச்சு வந்துருது நம்மளோட போர்ஷியாக்கு. கடைசியா அந்த ஹம்பிளான லெட் கிட்ட போறாங்க. ஈயம் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல், ஒரு ஹார்டான மெட்டீரியல். பார்க்கறதுக்கு இது கரடு முரடா இருந்தாலுமே, இன்னும் ஒரு சப்ஸ்டன்சஸ் மெட்டீரியல் செய்றதுக்குமே இந்த லெட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ நான் இதுதான் வந்து செலக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இது கேட்டதும் அப்படியே பயங்கர ஒரு ஹாப்பி ஆயிடுது நம்மளோட போர்ஷியாக்கு. ஸோ ஓவர் என்ஜாயா ஆகுறா. தன்னைத்தானே தனக்குள்ளேயே வந்து பேசிட்டு இருக்கா. பேசிட்டு எல்லா எமோஷனும் தனக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஹாப்பினஸ் வந்து கம்மியா வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றா. ஏன்னா இவ ரொம்ப ஹாப்பினஸை வெளிப்படுத்தினா அப்படின்னும் போது இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோ, நம்ம இந்த மகிழ்ச்சியை வந்து ஃபுல்லாவே அனுபவிக்க முடியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து ஹாப்பினஸ் எல்லாமே அவளுக்குள்ள அமைதியா வந்து வச்சுட்டு இருக்கா. ஸோ கடைசியா நம்மளோட ஹீரோ பசானியோ வந்து அந்த லெட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ அதுல வந்து உள்ள வந்து நம்மளோட போர்ஷியாவோட போர்ட்ரேட் இருக்கு, போட்டோ வந்து இருக்கு. எவ்வளோ வண்டர், எவ்வளோ சூப்பரா இருக்கால, எவ்வளோ கடவுள் அழகா படைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து வியந்து கொஞ்சம் அப்படியே பார்த்து ரசிக்கிறான். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு மெசேஜுமே இருக்கு. அந்த மெசேஜ்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, யூ ஹூ டோன்ட் ஜட்ஜ் பை லுக்ஸ். நீ தான் லுக்ஸை பார்த்து நீ வந்து ஜட்ஜ் பண்ணல. ஸோ உனக்கு வந்து லக்கும் கூட சேர்ந்து நீ ரைட்டான சாய்ஸும் நிறைய வந்து தேர்ந்தெடுத்திருக்க. ஸோ நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீன்ஸ் அதில் எழுதியிருக்கு. ஸோ உன்னோட லக்குக்கு பரிசா நீ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லேடி யார், நம்மளோட போர்ஷியாவை நீ வந்து கிஸ் பண்ணலாம், ஒரு லவ்விங் கிஸ் அது மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்து அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. 2 பேரும் நிறைய எல்லாரும் முன்னாடியும் ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க. நம்ம நல்லா வாழணும், சூப்பராக வாழணும் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ காலத்துக்கு வாழணும், ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ரிங்கு வந்து பரிமாற்றப்படுது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியான அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். ஸோ கடைசியாக வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா நீரியஸா, ஸோ அவங்க வந்து எல்லார் மக்கள் முன்னாடியுமே அட்ரஸ் பண்ணி, ஸோ போர்ஷியாவையும் பசானியாவும் இந்த மாதிரி எல்லாமே அவங்க வாழ்க்கையில் ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்றத வந்து விஷ் பண்ணுங்க, ஜாய்ஃபுல்லாக இருங்க, மக்கள் எல்லாமே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம். ஸோ இதோட இந்த சம்மரி முடிஞ்சது. எப்படி இருக்குது கதை கேட்குறதுக்கு? சூப்பராக இருந்துச்சுல்ல? இது ஒரு படத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி, ஒரு சுயம்பரத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுல்ல? ஸோ ரொம்ப ஒரு அழகான கதை தான் இது. ஸோ இப்போ ஈஸி ஆக்சுவலி இன்னுமே ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி நம்ம வந்து சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விதம் புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷுவராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.